வீட்டு கூரைகளில் சூரிய மின்சக்தி அமைக்கும் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ரூபாய் 78,000 தமிழக அரசு ரூபாய் 22,000 மானியம் வழங்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என இந்திய சோலார் கூட்டமைப்பின் தலைவர் நரசிம்மன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியதாவது: வீட்டு கூரைகளில் சூரிய மின்சக்தி அமைக்கும் திட்டம் கடந்த ஆட்சியில் முறையாக செயல்படுத்தப்படவில்லை. இதன் மூலம் சுமார் 5 லட்சம் வீடுகள் பயன்பெற்றிருக்க வேண்டிய நிலையில் எதிர்பார்த்த அளவில் பொதுமக்களை இந்த திட்டம் சென்றடையவில்லை. தற்போதைய ஆட்சியில் மத்திய அரசு ரூபாய் 78,000 தமிழக அரசு ரூபாய் 22,000 மானியம் வழங்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் மார்ச் 31ஆம் தேதிக்குள் 1 லட்சம் வீடுகளில் இத்திட்டத்தை நிறைவேற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒரு வீட்டின் மாத மின் பயன்பாடு 500 யூனிட்டுக்கும் அதிகமாக இருந்தால் அந்த வீட்டிற்கு இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் அனைவரும் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெற வேண்டும். உலக அளவில் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. இந்தியாவின் மொத்த மின் உற்பத்தியில் சுமார் 20% சூரிய சக்தி மூலம் தயாரிக்கப்படுகிறது. மின்சார வாரியத்திடமிருந்து மின்சாரத்தை வாங்கும்போது ஒரு யூனிட்டுக்கு சுமார் ரூபாய் 6 வரை செலவாகும் நிலையில் சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் சுமார் ரூபாய் 2.50 செலவில் மின்சாரத்தை பெற முடியும். கடந்த ஆட்சி காலத்திலேயே இது தொடர்பாக முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்தோம். ஆனால் அந்த கோரிக்கைக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தமிழ்நாடு மின்சார வாரியம் சுமார் ரூபாய் 1.5 லட்சம் கோடி கடன் சுமையில் உள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் சூரிய ஒளி மின்சக்தி பயன்பாடு குறைவாக உள்ளது. ஆந்திரா, குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் இந்த துறையில் வேகமாக முன்னேறி வருகின்றன. இடைத்தரகர்கள் இல்லாமல் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்ய விரும்பும் நிறுவனங்களுக்கு அரசு உதவிகரமாக இருக்க வேண்டும். இந்த பணிகளை முறையாக செயல்படுத்தாமல் இருந்த மின்வாரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு சிலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் பகுதியில் 1750 மெகாவாட் அளவிலான சூரிய மின் உற்பத்தி மையத்தை உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றதாக இந்திய சோலார் கூட்டமைப்பின் தலைவர் நரசிம்மன் தெரிவித்தார். நண்பர்களே, உங்களை காணொலியின் மூலமாக சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. நான் கோவை நகரத்திற்கு வருகின்ற போது இன்றைய தினம் முக்கியமாக உங்கள் மத்தியிலே ஒரு கருத்தை பகிர வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்தியாவிலே 1 கோடி வீடுகளுக்கு இலவசமாக சோலார் ரூப்டாப் கூரை சூரிய மின்சக்தி திட்டத்தை பாரத பிரதமர் அவர்கள் அறிவித்து ஓராண்டு காலத்திலே இந்தியா முழுவதும் 60 லட்சம் வீடுகளுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே 60,000 வீடுகளுக்கு கூட இணைப்பு கொடுக்கப்படவில்லை. இதை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே இருந்த அரசாங்கத்திடம் சொல்லினோம். அவர்கள் அதை செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கின்ற தவேக அரசு, மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களும் மரியாதைக்குரிய மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களும் இணைந்து இந்த பட்ஜெட்டிலே இந்த வீட்டு சூரிய கூரை மின்சக்தி திட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற 78,000 ரூபாயும் தாண்டி இனியும் 22,000 சேர்த்து கொடுத்து தமிழக மக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை இந்த மானியத்தை வழங்கி இந்த பணியை வேகப்படுத்த வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்து அறிவித்திருக்கிறார். அதற்காக பாராட்டுதலை தெரிவிக்க வேண்டும் என்று மக்கள் சார்பாகவும் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். இதுவரை தமிழ்நாட்டிலே இல்லாத ஒரு முறையிலே 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் வீடுகளுக்கு கொடுத்து இனியும் 6-8 மாதங்களுக்குள்ளாக இந்த திட்டத்தை நிறைவேற்றும் என்று முயற்சி எடுத்து பட்ஜெட்டிலே இதற்கான மானியத்தை அறிவித்திருக்கின்ற மாநில அரசாங்கத்திற்கும் முதலமைச்சர்களுக்கும் மின்சாரத்துறை அமைச்சர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்திய சோலார் அசோசியேஷன் சார்பாக, இந்திய சூரிய மின்சக்தி கூட்டமைப்பின் சார்பாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பணிகள் வேகம் எடுத்து செயல்படுவதற்கு மீடியா நண்பர்களாக நீங்களும் இதை பரவலாக மக்கள் மத்தியிலே சேர்வதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். 1 லட்சம் வீடு 1 லட்சம் ரூபாய் மானியம் இந்த திட்டத்தை தமிழகம் அறிவித்திருக்கிறது. அதற்காக மீண்டும் மீண்டும் மக்கள் சார்பாக இந்த திட்டத்தை அறிவித்தமைக்காக நன்றி, வணக்கம். இதுக்கு இந்த தொழில் நிறுவனத்துக்கு இது வந்து வீட்டு கூரைக்காக, இது எல்லா பயனாளிகளுக்கும் 200 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ மின்சாரம் இருக்கு இல்லையா, அதை தாண்டி பயன்படுத்தக்கூடிய 400 யூனிட் 500 யூனிட் பயன்படுத்தக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் இது போய் சேரப்போகிறது. அதில் என்ன விஷயம்னா 1 லட்சம் ரூபாய் மானியம், அந்த திட்டத்துக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு. மிச்சம் இருக்கிற 1 லட்சம் ரூபாய் எல்லா வங்கியிலும் 10 வருஷத்துக்கு 7% வட்டியில கடன் கொடுக்குறாங்க. இது ஏறக்குறைய அது இலவசமே சொல்லலாம். நீங்க மின்சார வாரியத்தில் வாங்கினீங்கன்னா 6 ரூபாய் பவர் காஸ்ட் மினிமம், வீடுகளுக்கு 7 ரூபா 6 ரூபா, இண்டஸ்ட்ரீஸுக்கு 8 ரூபா ஆயிடுது. ஆனால் இப்படி வரும்போது 2,000 ரூபாய் 3 ரூபாயில கிடைச்சிடும். அதுவும் வந்து 3 வருஷத்துல நீங்க அந்த 1 லட்சம் ரூபாய் ஈஸியாக திருப்பியும் கொடுத்துடலாம். ஆக ROI 3 வருஷம், கடன் 1 லட்சம், இலவசமாக இந்த திட்டத்தை மக்கள் அடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் வேண்டுகோளை வைத்திருக்கிறோம்.
சிக்கல்கள் இருக்கிற மாதிரி இல்லை, மானியம் பெறத்துக்கு இதுதான் அந்த அவேர்னஸ் தான் இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். போன அரசாங்கம் இப்படி தப்பாக சொல்லியே தமிழ்நாட்டில் இதை முன்னெடுக்கல. மத்திய அரசோட எம்என்ஆர்இல ஒரு வெப்சைட்டில் போய் யார் வேணாலும் நீங்களே அப்ளை பண்ணலாம். பிஎம் சூரியகர் மஃப்டி யோஜனான்னு ஸ்கீமுக்கு பேர். அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா வித்தின் அ செகண்ட்ஸ் அதுக்கு ஆன்சர் வரும். நீங்கள் உடனே அப்ரூவல் கிடைக்கும். அந்த அப்ரூவல் கிடைச்சாதான் அதுலேயே சப்சிடி 78,000 சேங்ஷன் ஆர்டர் வந்துடும். இதுதான் ஈஸியாக கிடைக்கும். அந்த சப்சிடி சேங்ஷன் ஆர்டரை வச்சுக்கிட்டு இமீடியட்டாக நீங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க 5,000 ரூபாய் அதை வாங்கிட்டு நெட் மீட்டரை போட்டுருவாங்க. இந்த சோலார் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இப்போ ஏறக்குறைய கோயம்புத்தூர்லேயே ஒரு 100 கம்பெனி இருக்குது. அந்த 100 கம்பெனி இந்த ஊர்லேயே இருக்குது. அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க 1000 ட்ரெயின்டு கம்பெனிஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அந்த வீட்டுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. சார், நம்ம அசோசியேஷன் சார்பா வேற ஏதாவது புது ஸ்கீம்ஸ் அசோசியேஷன் சார்பாக புது ஸ்கீம்னு இதெல்லாம் வரவேற்கிறோம். அதே மாதிரி பாரத பிரதமருடைய இந்த விவசாயத்துக்கு வேண்டிய குசும் ஸ்கீம் இருக்கு இல்லையா, விவசாயிகளுக்கு போய் சேர அந்த திட்டத்தையும் வேகப்படுத்த சொல்லி தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கோம். அது வேகமாக நடக்கிறது. இந்த 2 திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கம் மானியம் கொடுக்குது, மாநில அரசாங்கம் ஒரு திட்டத்துக்கு மானியம் கொடுக்குது. இது போக தமிழ்நாட்டில் சூரிய மின்சக்தி வேகமாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செய்த ஊழல்களை எல்லாம் தூக்கி போட்டு இந்த மின்சார அமைச்சர் முதலமைச்சர் அவர்களும் அன்று தவறு செய்த அதிகாரிகள் எல்லாம் தண்டித்திருக்கிறார்கள். தவறாக அந்த இணைப்பை பெற்றவர்களை எல்லாம் துண்டித்து விட்டிருக்கிறார்கள். இணைப்பில் இருந்தனா பேப்பர் அப்ரூவல் கொடுத்து தவறுன்னு சொல்லி நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதற்கான இன்றைக்கு என்கொயரி போயிட்டு இருக்கு. யாரெல்லாம் தவறு பண்ணாங்க, 4000 மெகாவாட் மின்சாரத்தை இணைப்பை எப்படி 3-4 மாதங்களுக்குள்ளாகவே செந்தில் பாலாஜி நிர்வாகம் கொடுத்தது என்பதற்காக இன்றைக்கு விசாரணை நடைபெறுகிறது. இதுதான் உலக அதிசயம். இது போன்ற திட்டங்களை தடுப்பதற்காக இது போன்ற இடைத்தரகர்கள் நீக்கப்பட வேண்டும். அரசாங்கம் முன்வருகின்ற போது முழுமையாக இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதலீட்டுக்காரர்களும் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. ஏன்னா 300 நாள் நல்ல மின்சாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. படித்த இளைஞர்கள், வேலைவாய்ப்புக்கு தகுதியான இளைஞர்களாம் இருக்கின்ற மாநிலம் இந்த மாநிலம். ஆக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது 20 கிகாவாட்டை கொண்டு வரும் என்று 15 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகள் முன்பாகவே குறிக்கோள் வைத்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் தவறு செய்து அதையெல்லாம் நிறுத்திவிட்டு இப்போது நம்முடைய அரசாங்கம் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கு. நீங்க அங்க மிஸ் ஆயிட்டீங்க, இங்க வந்திருக்கீங்க. ரைட், தேங்க்யூ.